அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மாவட்டம் மேலூர் டிஎஸ்பி அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டம் மேலூர் டிஎஸ்பி அலுவலகம் கோவில்பட்டி கிராம மக்களால் முற்றுகையிடப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. புத்தாண்டு இரவில் அடையாளம் தெரியாத சிலர் குடியிருப்புகள் மீதும் கடைகள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக புகார் அளித்திருக்கிறார்கள். தாக்குதலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய கோரி டிஎஸ்பி அலுவலகத்தை அந்த கிராம மக்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். மதுரை மேலூர் டிஎஸ்பி அலுவலகத்தை கோவில்பட்டி கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. புத்தாண்டு இரவில் அடையாளம் தெரியாத சிலர் குடியிருப்புகள் கடைகள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய கோரியும் டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். நேற்று முன்தினம் நாவினிப்பட்டி கோவில் மாடு தாக்கப்பட்டதற்கு பழிக்கு பழியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்த நிலையில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்த நிலையில் மக்கள் கலைந்து சென்றார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் முத்துராஜா இணைப்பில் இருக்கிறார். முத்துராஜா, வணக்கம். இது தொடர்பான முழு விவரம். வணக்கம் கனிமொழி. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே நாவனிப்பட்டி கிராமம் உள்ளது. இந்த கிராமத்திற்கு சொந்தமான கோயில் மாடு அருகே உள்ள கோவில்பட்டி பகுதியில் வயல்வெளியில் மேய்ந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த இளைஞர்கள் சிலர் இதனால் ஆத்திரமடைந்து மாட்டின் மீது இரும்பு கம்பியால் தாக்குதல் நடத்தி குத்தியுள்ளனர். இதனால் காயமுற்ற மாட்டினை கண்ட நாவனிப்பட்டி கிராம இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் இது தொடர்பாக தாக்குதல் நடத்திய கோவில்பட்டி பகுதி கிராமத்திடம் சென்று விசாரித்துள்ளனர். இதில் இரு தரப்பினரிடையே வாய் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நாவனிப்பட்டியைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் நேற்று இரவு புத்தாண்டு தினத்தையொட்டி மதுபோதையில் இருந்த நிலையில் கோவில்பட்டி பகுதிக்கு சென்று அப்பகுதியில் இருந்த வீடுகள் மற்றும் கடைகளை மீது கற்களை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனால் அச்சமடைந்த நாவனிப்பட்டி அருகே உள்ள கோவில்பட்டியை சேர்ந்த பெண்கள் மற்றும் இளைஞர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் மேலூர் டிஎஸ்பி அலுவலகத்தை இன்று ஊர்வலமாக வந்து முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட தாக்குதல் நடத்தியவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி போராட்டத்தை முன்னெடுத்தனர். இதனை குறித்து தகவல் அறிந்த மேலூர் டிஎஸ்பி சிவகுமார் தலைமையிலான காவல்துறையினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம பொதுமக்களிடம் விசாரணை நடத்தியதில் சம்பந்தப்பட்ட தாக்குதல் நடத்திய இளைஞர்கள் மீது விசாரணை மேற்கொண்டு உடனடியாக கைது செய்ய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் கலந்து சென்ற நிலையில் அப்பகுதியில் இந்த முற்றுகை போராட்டம் காரணமாக பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த இரு கிராம மக்களிடையே இந்த மோதல் காரணமாக சிறிது பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட இரு கிராமத்திலும் தற்போது காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கனிமொழி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முத்துராஜா.